ஆல் பேக்ஸ் ஆர் கேக்குங்க. ஸோ எல்லா பேகுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆல் லேம்ப்ஸ் ஆர் கேக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா லேம்புமே கேக்குங்க. ஆனால் பேகுக்கும் லேம்புக்கும் ரிலேஷன் தெரியாதுங்க நமக்கு. இப்போ ஆன்சர் பண்ணுவோம். ஸோ சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்குன்னு கொடுத்துருக்காங்க. சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்குங்க. ஸோ சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்குங்கிறது ஒன்று, ரைட்? நம்ம கன்க்ளூஷன் தெரியாது. அடுத்தது நோ லேம்ப் இஸ் பேக்குன்னு கொடுத்துருக்காங்க. நோ லேம்ப் இஸ் பேக், ரைட்? அப்போ இந்த இடத்துல ரொம்ப ப்ராப்பராக கவனிங்க. 9th கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த 9th கொஷினுடைய கான்செப்ட்ல தப்பு பண்றதுக்கு பாசிபிள். என்னன்னா, சார் சம் பேக்ஸ் ஆர் லேம்ப்னு இதுக்கு முன்னாடி 2-3 கேள்வியில நம்ம வந்துட்டு அந்த சம்மை வந்து ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அது தப்புன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நோ லேம்ப் இஸ் பேக்குன்னு சொல்லும் பொழுதுங்க, ரைட்? இப்போ கரெக்டாக தானே இருக்கு, ரைட்? லேம்பும் பேங்க்கும் சம்பந்தமே இல்லாமல இருக்கு. லேம்புக்கும் பேக்குக்கும் சம்பந்தம் இல்லாம தனித்தனியா தான் நீங்க வரைஞ்சிருக்கீங்க. அப்ப எந்த லேம்புமே பேக் இல்லைன்னு சொல்றது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்ல என்னவாக இருக்கணும்? நோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா இருந்தா தானே கன்க்ளூஷன் நெகட்டிவா இருக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட்ல நெகட்டிவ்ல எதுவுமே கிடையாது. அப்ப நோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நெகட்டிவா கன்க்ளூஷன் வர்றதுக்கு பாசிபிள் இல்லை. அப்ப ரெண்டுமே தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அதிகபட்சமா இந்த மாதிரி கேள்வி, இந்த 9th கொஸ்டின் மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் நினைப்போம். இதுல இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ப்ராப்பரா. என்னன்னா, இப்போ அந்த ரெண்டுமே இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் அடுத்த விஷயங்க. இப்போ நீங்க ஒரு கன்க்ளூஷன்ல 2 வார்த்தை இருக்க போது ரெண்டுமே ஒரே வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ரெண்டுமே ஒரே வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அப்போ ஒன்று சம்மு ஒன்று நோ இருந்துச்சு அப்படின்னா, ரைட், நீங்க இதனுடைய பாசிபிலிட்டி டயக்ராம் அப்படிங்கிறது ஒன்று ட்ரா பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு பேகுக்கும் லேம்புக்கும் ரிலேஷன் இல்லாம ஒரு முறை டிராயிங் வரைஞ்சிருக்கேன், ரைட்? ஒருவேளை இப்படி கூட நான் ட்ரா பண்ணலாம் இல்லைங்களா? என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, சம் பேக்ஸ் ஆர் கேக்கா. ஸோ சம் பேகு ஆர் கேக்கு. அடுத்து சம் லேம்ப்ஸ் ஆர் கேக்கு. ஸோ சம் லேம்ப்ஸ் கேக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இப்படி ட்ரா பண்ணி காமிக்கிறேன், ரைட்? இப்படி ட்ரா பண்ணணுமா அப்படின்னா எப்போ இப்படி ட்ரா பண்ணணும், ரைட்? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி, ரைட்? அதனுடைய பாசிபிள் வந்து நம்ம செக் பண்றோம். இப்படியும் அந்த டயக்ராமை ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நம்ம பாசிபிள் டயக்ராமை ட்ரா பண்ணணும் அப்படின்னா, 2 டேர்ம் ஒரே டேர்மா இருந்து கன்க்ளூஷன்ல ஒன்னு சம்மு இன்னொன்னு நோ அப்படின்னு இருந்தா மட்டும்தான் செக் பண்ணணும், ரைட்? இங்க லேம்ப்ஸ் பேக்ஸ், லேம்ப்ஸ் பேக்ஸ் ரெண்டுமே அந்த 2 கன்க்ளூஷன்ல இருக்கக்கூடியதும் ஒரே பாருங்க. அதுல ஒன்னு சம் இருக்கு கன்க்ளூஷன், ஒன்னுல நோ இருக்கு. இந்த கேஸ்ல மட்டும் தான் நீங்க பாசிபிள் பார்க்கணும். இப்போ நீங்க பாசிபிள் பார்க்கும் பொழுது, ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ரைட்? சம் பேக் சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்னு சொல்றது சரியா இருக்கா? சம் லேம்ப்ஸ் ஆர் பேக்னு சொல்றது கன்க்ளூஷன் 1ங்கிறது இந்த டயக்ராம் படி சரிங்க, 1. அடுத்து இங்க டயக்ராம் 2 படி, ரைட், கன்க்ளூஷன் 2ங்கிறது இந்த டயக்ராம் படி சரி. ஏன்னா பேக்கும் லேம்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நோ லேம்ப் இஸ் அ பேக்ங்கிறது சொல்றோம். அப்போ இந்த 2ல எது வேணாலும் வரலாம், எது வேணாலும் வரலாம் அப்படிங்கும் பொழுதுங்க, எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். இதை நல்லா நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன், ப்ராப்பரா கவனிங்க. எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். 1 சரியா இருந்தா 2 தவறு, 2 சரியா இருந்தா 1 தவறு. இந்த 2ல ஏதாவது 1 சரியா இருக்க பாசிபிள், ரைட்? இந்த 9th கொஸ்டின் ப்ராப்பரா கவனிங்க. இந்த எய்தர் ரூலை எப்போ ஆம்ப் அப்ளை பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எய்தர்ங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க ஆன்சரா சூஸ் பண்றதுக்கு எப்போ பாசிபிள் அப்படின்னா, ரெண்டுமே கன்க்ளூஷன்ல இருக்கக்கூடிய 2 வார்த்தையும் ஒரே வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தை மாறி கூட இருக்கலாம், சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் லேம்பா அடுத்து பேக்கா இருக்கலாம், இல்ல அடுத்து ஃபர்ஸ்ட் பேக் அடுத்து லேம்பா இருக்கலாம். அது இஷ்யூ கிடையாதுங்க. ரெண்டுமே ஒரே டேர்ம்ஸா இருக்கணும். அடுத்தது ஒன்னு சம்முலையும் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோலையும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ரைட், எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படிங்கிற ஆன்சர் வரும். எப்பனா இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது. ஸ்டேட்மெண்ட் படி, ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடியதுக்கு நீங்க வென் டயக்ராம் பாசிபிள், ஒரிஜினலா ஸ்டேட்மெண்ட்ல என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பாசிபிலிட்டி டயக்ராம் என்ன, இந்த 2 டயக்ராமையும் நீங்க டிரா பண்ணும் பொழுது அந்த 2 கன்க்ளூஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது மட்டுமே எய்தர் 1 or 2ங்கிறத ஆன்சரா சொல்லுவோம். ஒருவேளை அந்த 2 கன்க்ளூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னு யோசிச்சோம் இல்லைங்களா, அதை தான் ஆன்சரா சொல்ல போறோம், ரைட்? இந்த மாதிரி பின்னாடி இன்னும் எய்தரா இருக்க கொஸ்டின் ஆன்சர் வர மாதிரி இன்னும் ஒரு 2-3 கேள்விக்கு மேலே நான் வச்சிருக்கேங்க. 1 by 1 நம்ம செக் பண்ணுவோம்,
ரைட். மறுபடியும் ஃபைனலா ஒரு முறை திரும்ப ரிப்பீட் பண்றேன். கண்டிப்பா இந்த இடத்துல ஏன் சார் நீங்க இத ஆன்ஸரா சொல்றீங்க? ஏன் 2மே தப்புன்னு சொல்லக்கூடாதா? நீங்க தான் சொன்னீங்க. ரைட். சம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நெகட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் கன்க்ளூஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் நம்ம அது மட்டும் தான் கன்க்ளூஷன் சொல்லல. பாசிபிளா சொல்றோம். 1 வரலாம், இல்ல 2 வரலாம் அப்படிங்கிறது தான் சொல்றோமே தவிர, 2 தாங்கிற உறுதியான கன்க்ளூஷன நம்ம சொல்ல கிடையாது. ரைட். அப்போ இந்த இடத்துல எய்தர் ஆர்ல 1 ஆர் 2ல நெகட்டிவ் வரலாம். ஆனா பாசிபிலிட்டி, அதாவது ஸ்டேட்மெண்ட்ல பாசிட்டிவா இருந்து 100% வந்து கன்க்ளூஷன் வந்து நெகட்டிவா சொல்ல முடியாது. ரைட். இந்த எய்தர் ஆர் கான்செப்ட நான் இன்னமும் பின்னாடி ஒரு சில கேள்விகள்ல இன்னும் டீடைலாவும் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. சரிங்களா? ரைட்.